உங்களுக்கு பிஎஃப் எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஆகிறதே இல்லை. ஆமாப்பா, எப்போ பார்த்தாலும் இந்த பிஎஃப் சர்வர் பிசி பிசின்னு தான் வந்துட்டு இருக்குது. அப்படியே ஒர்க் ஆனாலுமே ஓடிபியே வருது இல்ல. நம்மளே சம்பளம் பத்தல தான் கிளைம் போடுறோம். ஆனா இப்போ அது லேட் ஆயிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்றது? தம்பி, நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, பிஎஃப்னா என்னப்பா? நான் பிஎஃப் அப்படின்னா அது ஒரு லாங் டர்ம் சேவிங் ஸ்கீம் தான். அதாவது ஒரு எம்ப்ளாயுடைய எதிர்கால நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிஎஃப்னா எல்லாருக்கும் பிடிப்பாங்களா? அப்படி இல்லை, ஒரு கம்பெனியில் 20 பேருக்கு மேலே இருந்தால் பிஎஃப் கண்டிப்பாக பிடிச்சாகணும். அதுவும் இல்லாமல் 15,000 சேலரிக்கு மேலே இருந்தால் பிஎஃப் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணுன்ற ரூல்ஸ் இப்போ வந்திருக்குது. பிஎஃப் பிடிக்கனால என்ன பெனிஃபிட்ஸ்? அதாவது நான் இப்போ அவசர தேவைக்கான நிதியா இருக்கட்டும், வரி விலக்கு, ஓய்வூதியம், உயிர் காப்பீடு இது போன்ற இதுக்கும் யூஸ் ஆகுது. அதோட நீண்ட கால சேமிப்பும் கூட. பிஎஃப்ல ஏதாவது புதுசா அப்டேட் இருக்கா? கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 8.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஆட்டோ கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் யூபிஐல வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் பண்ண போகிறாங்க, மாற்ற போகிறாங்க. நியூ எம்ப்ளாய்க்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் 15,000 போட போகிறாங்க. சரிண்ணா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? கூலி. எங்களை மாதிரி கூலி தொழிலாளருக்கும் பிஎஃப் மாதிரி சேவிங் ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்.